மக்களே, இது வந்து சத்துண மாவு. நம்ம ஊர்லலாம் சத்துண மாவு கொடுக்குறாங்கல்ல பாலடியில் குழந்தைங்களுக்கு, அந்த மாவு பாருங்கள். இது வந்து ஒரு இதான் நம்ம சாப்பாடு நைட்டு டைம் சாப்பாட்டுக்கோசரம் செய்கிறோம். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாவு போட்டுக்கலாம். மாவு நல்ல மாவு, அதனால நான் ஜல்லிக்கல. புது மாவு, பழைய மாவாக இருந்தால் ஜல்லிக்கலாம். புது மாவு நல்லா இருக்குதுன்றதால ஜல்லிக்கலை. அது கூட முருங்கைக்கீரை பாருங்கள். முருங்கைக்கீரை நல்லா இவ்வளோ கீரையாட்டம் கொஞ்சம் சிறுவனே அரிஞ்சு போட்டால் நல்லது. நான் அறியல, பரவாயில்லன்னு போடுறேன். நம்ம தானே சாப்பிட போகிறேங்க. இந்த மாதிரி பிச்சு கூட போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் முருங்கைக்கீரைலாம் நிறைய போட்டாலும் சத்தாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம் இல்லையா, அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கிறேன் நான். அதுவும் கூட வெட்டி வச்ச பச்சை மிளகா தான் போடணும், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா இல்லாதால காஞ்ச மிளகா வெட்டி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கோங்க. அடுத்தது பூண்டு பாருங்கள், நசுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு ஜீரணத்துக்கு கொஞ்சம் ஏன்னா மந்தமாக ஆயிடுச்சுனாக்கா அதை சாப்பிட்டதுனால ஜீரணத்துக்கோசரம் பூண்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடணும். இந்த பதத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி சின்ன சின்னதாக வேணாலும் பிடிச்சிக்குங்க, கொஞ்சம் பெருசாக வேணாலும் பிடிச்சிக்குங்க. பிடிச்சி இந்த மாதிரி பிடிக்க காட்டு. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கங்க. வெள்ளை துணி இந்த மாதிரி நனைச்சி ஒரு பிளேட்டை கவுத்து அந்த பிளேட் மேலே இதை வச்சு கொஞ்சமாக தண்ணி நம்ம கையில் ஒட்டாத விட்டுக்கு தண்ணி தொட்டுக்கணும். கேவூர் மாவட்ட மாதிரி தான். டவுனில் இருக்கிறீங்களாம் பார்த்துக்கிறீங்களா இல்லையோ, கிராம பகுதியெல்லாம் பார்த்துருப்பாங்க. கேவூர் இடம் மாதிரி தான் கிராமத்தில் எல்லோரும் செய்வோம். எப்பயும் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இதை வந்து சத்துண மாவில் செய்கிறேன். இதில் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்குன்னு செய்ய தேவையில்ல, ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் சத்து, குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மாவுலேயும் பல தானியங்கள்லாம் போட்டிருக்குறாங்கல்ல சத்துண மாவில், அப்போ அதுவும் ஆரோக்கியம். இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசைக்கல்லில் தோசை தட்டுக்கு வந்து வேண்டாத தோசை தட்டுக்கே எடுத்துக்கோங்க. தோசை வரத்தில் வந்து போட்டிங்கனாக்கா வராது. ஆயில் வேணுன்னா ஆயில் ஊற்றிக்குங்க, இல்லை நெய் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம், நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக பண்ணிக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் போட்டுக்குங்க. காரம், இனிப்பு, உப்பு பாருங்கள். இந்த வடை தான் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த நல்லா பசு பசுனும் இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. நெய் வேணுன்னா நெய் ஊற்றிக்குங்க, நல்லா ஊற்றிக்குங்க. இந்த மணி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குதா மணி? டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லு, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லு.